ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் காலை வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளது வந்து 25K சீக்கிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் ஆகணும் அப்படின்னு என்னுடைய அடுத்த ஸ்டெப்ஸ் மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ உங்களால் மோட்டிவேஷன் இதே மாதிரி பண்ணிங்களா, அதே மாதிரி உங்களுடைய மோட்டிவேஷன் 25K சப்ஸ்கிரைபர்ஸ் ஆகிற வேலை உங்களுடைய புஷ்அப் இருக்கும்னு நம்புகிறேன். இப்போது ஆல்மோஸ்ட் நம்ம 18K சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணியிருக்கோம். இன்னும் 7K சப்ஸ்கிரைபர்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த 200 லைக்ஸ் குறையாமல் பார்த்துக்குங்க. நம்ம எவ்ரி வீடியோக்கும் 200 லைக்ஸ், அதாவது அப்புறம் வருது லைக்ஸை நம்ம இமீடியட் லைக்ஸ் பார்க்குறோம். நம்ம வீடியோ அப்லோட் பண்ணோடனே இமீடியட் லைக்ஸ் பார்க்குறோம். இந்த ஏர்லி மார்னிங் அப்டேட் வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது எல்லாருக்கும் தெரியும். தெரியாதவங்களும் மேபி புதுசாக வரவங்களும் கொஞ்சம் லேட்டாகும் நம்ம சேனல் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு. அதான் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டாங்கன்னா கொஞ்ச நாள் வந்து ஃபாலோ பண்ணாங்கன்னா ஓரளவுக்கு ரியாலிட்டி பற்றி தெரியும். அதாவது இப்போ சமீபமாக பார்த்தீங்கன்னா எவ்வளவோ ஒரு பக்கம் வந்து யூடியூப் சேனல்ஸ் புதுசாக ஸ்டார்ட் ஆகிட்டு அவங்களோட ப்ராஃபிட் ஸ்க்ரீன் நான் இவ்வளோ சம்பாரிச்சேன் அவ்வளோ சம்பாரிச்சேன் அவங்க போட வேண்டிய அவசியமே கிடையாது. இப்போது ஒருத்தர் ப்ராஃபிட்டில் இருக்காங்கன்னா இருந்துட்டு போகிறாங்க, அவங்க சம்பாதிக்கிறாங்க, அவங்க ப்ராஃபிட்டில் இருந்து அதையே மற்றவங்களுக்கு ஏன் தெரிவிக்கணும்? நான் ப்ராஃபிட்டில் இருக்கேன், என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு நிறைய விஷயம் சொல்லித்தரேன், என்கிட்ட வாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சமீபமாக 2021, 2022 2 வருஷத்தில் நிறைய பேர் வந்து அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இப்போ அந்த மாதிரி சரி அவங்கக்கிட்ட போய்ட்டு ஒரு மாதத்துலையோ ஒரு வாரத்துலையோ 10 நாள்லையோ கற்றுக்கிட்டு நம்ம வந்து பணம் சம்பாதிக்க முடியுமா அப்படின்ற ஒரு சாதாரண ஒரு விஷயத்தை கூட பாமர மக்களால் புரிஞ்சிக்க முடியல. அதாவது புதுசாக மார்க்கெட்டுக்கு வராங்க, அவங்க என்ன நடக்குதுன்னு தெரியல. நேற்று கூட ஒரு 11:30க்கு ஒருத்தர் நைட் 11:30க்கு ஒருத்தர் கால் பண்ணிட்டு, சார் நான் வந்து ஒரு 2 CR வச்சுருக்கேன், எனக்கு அக்கௌண்ட் ஹேண்டில் பண்ணி கொடுக்க முடியுமா, மாதம் இவ்வளோ பர்சன்டேஜும் கொடுத்துருங்க, என்னால் ட்ரேடிங் பண்ண முடியாது, என்னால் ட்ரேடிங் தெரியல எனக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அவங்கள ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. ஆக்சுவலாக வந்து ரிட்டன் இது மாதிரி மக்கள்கிட்ட வந்து கேட்குற டீம் இந்த மாதிரி இருக்குது. நாங்கள் உங்களுடைய அக்கௌண்ட்டை நாங்கள் ஹேண்டில் பண்ணிக்கிறோங்களா, உங்களுக்கு ட்ரேடிங் பண்ணலாம் பரவாயில்ல, ஜஸ்ட் நீங்கள் அக்கௌண்ட்டு பாஸ்வேர்டும் கொடுத்துருங்க, அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க, நாங்கள் உங்களுக்கு பண்ணித்தரோம். அந்த மாதிரியோட மைண்ட் செட்டில் தான் அதிகமான பேர் வந்து இப்போதைக்கு பிஸ்னஸாகவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அதை. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் அவேர்னஸாக இருங்க. மார்க்கெட்டில் வந்து உங்களுக்கு கற்றுக்க அனுபவம் தான் வரும். அனுபவத்தை வச்சு தான் நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணணும். அது கூட நீங்கள் சைக்காலஜி ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். ரியாலிட்டின்னு ஒரு விஷயம் இருக்குது. எவ்வளோ டஃப்பான ஒரு கட்டத்தை தாண்டி போக வேண்டியிருக்குது. இதை விட்டுட்டு நம்ம வந்து பணம் இருக்குது, நம்மக்கிட்ட பணம்லாம் வந்து டசன்ட் மேட்டர் ஃப்ரெண்ட்ஸ். ஷேர் மார்க்கெட்டுக்கு உங்கள்கிட்ட எத்தனை கோடி இருந்தாலும் அதெல்லாம் கேர் பண்ணாது. எவ்வளோ பணம் தான் பணத்தை தூக்கி சைடில் வைங்க, அனுபவத்தை டெவலப் பண்ணிக்கங்க. இந்த ரீவெஞ்ச் ட்ரேட்லாம் பண்ணாதீங்க. ஆல்ரெடி லாஸ் ஆனதா ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் லாஸோட நீங்கள் மைண்ட் செட்டில் நீங்கள் மார்க்கெட்டை பார்க்குறீங்கன்னா பார்க்க உங்கள்கிட்ட இருக்கிற மிச்ச பணத்தையும் வந்து வாஷ் அவுட் பண்ணிட்டு போக ட்ரை பண்ணணும். ஏன் இந்த காலையில் இந்த 2 நிமிஷம் இந்த மெசேஜ் சொல்கிறேன் அப்படின்னா, நேற்று நைட் வந்து ரொம்ப கஷ்டமாகிடுச்சு. ஏன்னா பாவம் அவர் வந்து அந்த 2 CR வந்து தொலைக்க போகிறாரு, தெரிஞ்சு போச்சு எனக்கு. யார்கிட்ட கொடுக்க போகிறாரு, அது ஏமாற போகிறாரு. அட்லீஸ்ட் பார்க்குறவங்க அந்த மாதிரி ஏமாறாமல் இருக்க, அமௌண்ட்டை ஃபஸ்ட்டு சேவ் பண்ணுங்கள். இப்போ இருக்கிற சமீப காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமான காலம் ஃப்ரெண்ட்ஸ். இருக்கிற அமௌண்ட்டை சேவ் பண்ணுங்கள் தயவு செஞ்சு. ஃபஸ்ட்டு என்னன்னு தெரிஞ்சுங்க, மார்க்கெட்டில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுங்க. தெரியாமல் வரவங்க பணத்தை வந்து எப்படியாச்சும் வந்து மார்க்கெட் இழுத்துட்டு போயிடும். சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டாபிக் வரலாம். இது மார்னிங் அப்டேட்டு. நம்ம 25K சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆல்மோஸ்ட் சொல்லிட்டேன். இந்த வீடியோ மூலிமா எத்தனை சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆகிறாங்கன்னு பார்க்கலாம். அது மேபி உங்கள் சோஷியல் மீடியாவில் நீங்கள் ஷேர் பண்ணுற அளவுக்கு தான் இருக்குது. இப்போ நீங்கள் சோஷியல் மீடியா ஷேர் பண்ணி அவங்க ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க. ஸ்ப்ரெட் பண்ண நம்ம சேனல் வந்து கொஞ்சம் டெவலப் ஆகும். அதாவது நம்ம சேனல் வந்து ரியாலிட்டி பற்றி பார்க்குறவங்க தான் பார்க்க போகிறாங்க. அது விட தெரிஞ்ச விஷயம் விடுங்க. இந்த டிப்ஸ் கால்ஸு ஒரு ஷார்ட்கட்டில் ரூட்டில் ஒரு அதுக்கு மேலே போனால் வாங்கிக்கலாம், இதுக்கு மேலே கீழே போனால் சொல்கிறான்ற ஒரு ஸ்ட்ராட்டஜிலாம் வந்து ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. அதெல்லாம் வந்து என்ன சொல்ல ஒரு கிமிக். ஆக்சுவலாக வந்து அந்த ஸ்ட்ராட்டஜி வச்சு பண்ணால் கூட சம்பாதிக்கலாம், இல்லைன்னு சொல்ல வரலான்னு. அந்த ஸ்ட்ராட்டஜி யாரும் ரெகுலராக ஃபாலோ பண்ண மாட்டாங்களே. ஓகே, சரி சார், நம்ம டாபிக் போகலாங்க. நிஃப்டி 50 சார்ட் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம், அப்புறம் பேங்க் நிஃப்டி பார்க்கலாம், அப்புறம் 1 by 1 பார்த்துட்டு வரலாம். ஓகே, ஒரு சிலர் சொன்னாங்க சார் பிளாக் தீம் வேணாம் சார், ஒயிட்டே போட்டுருங்க அப்படின்னாங்க. ஸோ ஓகே, நான் நேற்று மறந்துட்டேன், ஸ்க்ரீன்ஷாட் கூட நேற்று 1-2 பிளாக்கில் கூட அனுப்பிச்சிட்டேன். ஓகே, நிஃப்டி 50யோட சார்ட்டு இது வந்து டே சார்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நிஃப்டி 50யோடைய டே சார்ட் இது. டே சார்ட்டில் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் ஒன்று கனெக்ட் ஆகிருக்கு. இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது. இது மூமெண்டம் இந்த தூரம் கடக்கிறதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குது. சரி, எல்லா நாளும் வந்து அப்படியே கண்டினியூ மேலே போகுமா? ஒரு ப்ரைஸ் மேலே போனால் அட்லீஸ்ட் அதை பாதி தூரமாக கீழே வரணும், அதுக்கப்புறம் மேலே போவோம். அது இது மாதிரி தான் வந்து மார்க்கெட்டோடைய ரன்னிங் இருக்கும்.
இப்போ அதே இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து கொஞ்சம் ஹால்ட்டாக இருக்குது. நாளைக்கு எக்ஸ்பைரி வேறு, ப்ரைஸ் இங்கேருந்து ரன் ஆகிருக்கு. இங்கேருந்து ரன் ஆன தூரம் வந்து இங்கேருந்து ஹால்ட்டாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து நான் சொன்ன மாதிரி இந்த தூரம் கடக்கிறதுக்கு வந்து ஒரு ரெஸ்ட் எடுக்கணும். ரெஸ்ட் அல்லது ரிவர்சல் எடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து அகைன் வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த ரேஞ்சில் இப்போ நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ இந்த இதுலேருந்து இங்கே ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா? ஸோ இந்த ப்ராஃபிட் புக்கிங்கோடைய ஒரு ரியாக்ஷன் தான் இந்த இடத்துல நடக்கும். ஒன்று சைட்வேஸில் போகணும். ஏன்னா ஆல்மோஸ்ட் இந்த சேல் பண்ணவங்க வந்து அவங்களுடைய ஸ்டாப்லாஸ் ஹிட் பண்ணலாம், இவங்களோட ஸ்டாப்லாஸ் ஹிட் பண்ணலான்னு இடத்துல வந்து டஃப் ஆகும். ஸோ நாளைக்கு எக்ஸ்பைரி வேறு, எக்ஸ்பைரி கான்ட்ராக்ட்லாம் வந்து என்ன சொல்கிறது, ஒன்று சைட்வேஸில் போனாலும் இந்த இடத்துல வந்து என்ன புட் ஆப்ஷன் ரைட் பண்ணுங்க, அதாவது கால் ஆப்ஷன் ரைட் பண்ணுவாங்க, புட் ஆப்ஷன் ரைட், டைம் டீக்கோடைய பெனிஃபிட் வந்து இங்கே எடுத்துக்குவாங்க அந்த ஹால்ட்டிங்கில். அகைன் ஒரு பிரேக் அவுட் கொடுத்துச்சு அப்படின்னா திரும்ப புட் ஆப்ஷன் வந்து ரைட் பண்ணுவாங்க, திரும்ப வந்து ப்ராஃபிட் எடுப்பாங்க ஆப்ஷன் செல்லர்ஸ். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட், இப்போது ரெசிஸ்டன்ஸ் லைன் ட்ரா பண்ண ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 2 ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஓகே, அதையும் யாரும் கவனிச்சிருக்க மாட்டாங்க. இது வந்து 2 ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இந்த 2 ரெசிஸ்டன்ஸ் ஜோனையும் ப்ரைஸ் வந்து கடந்தாகணும். ஸோ நமக்கு 2 விஷயத்துக்காக இந்த இடத்துல ப்ரைஸ் ஹால்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஹால்ட் ஆகுதுன்னா மேலே கொஞ்சம் தூரம் மேலே போகும், கொஞ்சம் கீழே வரும், கொஞ்சம் மேலே போகும். அதாவது இதனோட ஹையும் உடைக்காது, இதனோட லோவும் உடைக்காது, இப்படியே மார்க்கெட் போகும். அது குட்டி குட்டி லோ உடைச்சா நம்ம கணக்கு வராது. ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் ஒரு 10 மினிட்ஸ் டைம் ட்ரா பண்ணுறீங்க அப்படின்னா அது கீழே வரச்சில் 1 மினிட் இந்த சின்ன சின்ன விஷயம் லோ வந்து பிரேக் ஆகிட்டு இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், அதில் வந்து சேல் பண்ணிவிட்டு மாட்டிக்குவோம். திரும்ப நம்ம ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கீழே வரும், அது திரும்ப மேலே போயிடும். ஓகே, ஸோ நமக்கு இப்போ வந்து 10 மினிட்ஸில் மூவ் ஆகிடலாம். இது வந்து ட்ரேடிங் சார்ட்டு. ட்ரேடிங் வந்து 15 மினிட்ஸ் ஆகுது. ஃப்ரீ வெர்ஷன் இது. நம்ம ஃபயர்ஸில் வந்து ஃபயர்ஸ் சரியாக ஒர்க் ஆகல மார்னிங்கில். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இப்போ ஒரு லோ க்ரியேட் ஆகிக்குது, இங்கே ஒரு லோ க்ரியேட் ஆகிக்குது. இந்த லோ வந்து இன்னும் பிரேக் ஆகவே இல்லை. அதே மாதிரி நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லோ, அங்கே ஒரு லோ, அது முன்னே நேற்றுது அந்த லோவும் பிரேக் ஆகலை. 2 லோ திரும்பவும் க்ரியேட் ஆகுது, இந்த லோவும் பிரேக் ஆகலை. ஆனால் ஹை மட்டும் பிரேக் ஆகிட்டு போயிட்டு இருக்குது. ஒரு நியூ ஹை கிரியேட் வந்து பிரேக் ஆகுது, ஒரு நியூ ஹை பிரேக் ஆகுது, ஒரு நியூ ஹை பிரேக் ஆகுது. ஸோ இதில் என்னென்னா நம்ம கவனிக்க வேண்டியது, செல்லர்ஸ் ஃபாஸ்ட்டாக ட்ரை பண்ணாங்க, பையர்ஸ் கஷ்டப்பட்டு மூவ் பண்ணுறாங்க. செல்லர்ஸ் ஃபாஸ்ட்டாக ட்ரை பண்ணாங்க, கஷ்டப்பட்டு மூவ் பண்ணுறாங்க. ஆனால் செல்லர்ஸ் என்ன தான் ஃபாஸ்ட்டாக ட்ரை பண்ணால் கூட அந்த ப்ரீவியஸ் லோவை அவங்களால பிரேக் பண்ண முடியல எங்கேயும். சரி, இன்றைக்கி அதே தான். மார்க்கெட் ஒரு வேலை திரும்ப வந்து இந்த ஹையை பிரேக் பண்ணிவிட்டு மேலே போயிட்டாங்கன்னா அப்போ என்ன வந்து புது லோ க்ரியேட் ஆகும். எது இந்த லோ இருக்குது இல்லைங்க, 17,300, இது வந்து புது லோவாக இருக்கும். அப்போ மேலே மூவ் ஆக சொல்ல திரும்ப ஒரு லோ க்ரியேட் பண்ணிட்டு அகைன் மேலே போக சொல்லும், அங்கே வந்து நியூ லோ க்ரியேட் ஆகும். ஸோ எந்த நியூ லோ க்ரியேட் ஆகுதோ அது வரலும் நீங்கள் செல்லிங்கான ஒரு வாய்ப்பை எடுக்காதீங்க. பையிங் சைடு லோ குவான்டிட்டி போடுங்க. ஆல்ரெடி நம்ம ஒரு ஹியூஜ் ஒரு மூமெண்டம், நல்ல மூமெண்டம் கொடுத்துட்ருக்கோம். இதில் ப்ராஃபிட் புக்கிங் எங்கே போனாலும் நடக்கும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் பை சைடு நீங்கள் மூவ் பண்ணுறீங்க அப்படின்னா குவான்டிட்டி ஸ்மாலில் யூஸ் பண்ணுங்கள். இல்லை கொஞ்ச நாள் அவாய்ட் பண்ணுங்கள். எந்த நியூ லோ கட் ஆகாத வரலும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். உடனே பேக் டு பேக் வந்து ரிஸ்க் எடுத்து பண்ணாங்க. இதில் வந்து கொஞ்சம் ரிஸ்க் ட்ரேடர்ஸாக வந்து பை அண்ட் செல் பண்ணுவாங்க. அதாவது என்ன சொல்கிறது, மைண்ட் செட் இப்போ தான் வந்து மைண்ட் செட் ஒர்க் ஆகும். இவ்வளோ தூரம் மார்க்கெட் ரன் ஆகிடுச்சு, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம், அப்போ வந்து குழப்பம். இந்த குழப்பத்தில் என்ன பண்ணுவாங்க, பெரிய இன்ஸ்டியூட்டர்ஸ் வந்து பணம் சம்பாதிப்பாங்க. இப்போ என்னென்னா இங்கேருந்து கண்டினியூ ஒரு 300 பாயிண்ட் 400 பாயிண்ட் நல்ல ரேலி கொடுத்துட்டாங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து நார்மல் ரீட்டைல் ட்ரேடர்ஸில் நிறைய பேருடைய எஸ்எல் வந்து ஹிட் ஆகும். ஏன்னா வந்து இதுதான் ஹை, அங்கேருந்து நம்ம சேல் பண்ணலாம் அப்படின்னு இந்த ஹையை சேல் பண்ணுவாங்க, இந்த ஹை சேல் பண்ணுவாங்க, இந்த ஹை சேல் பண்ணுவாங்க. அப்போ என்ன கொஞ்சம் மார்க்கெட் கீழே வர மாதிரி வரும், திரும்ப மேலே போயிடும். இப்போ சொன்னால் இல்லை ஸ்மால் லோனா இங்கே கட் ஆகிருக்கு. இந்த ஸ்மால் லோ கட் ஆனால் எவ்வளோ மூமெண்ட் கிடைக்கும், சும்மா சின்ன மூமெண்ட் தான். இதுவும் 15 மினிட்ஸ் கேனில் லைட்டாக சின்ன மூமெண்ட் தான். ஸோ நமக்கு அது சப்போர்ட் லெவல் ட்ரா பண்ணி பாருங்கள். நேற்று உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு அமிச்சு இந்த 2 லெவல் இது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இது லைவ் மார்க்கெட்டில் என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனல், ஃப்ரீ டெலிகிராம் சேனல் அனுப்பும் ஒரு சில டைமில். இது வந்து இதுக்கப்புறம் போனால் மார்க்கெட் மேலே போகும், இதுக்கப்புறம் கீழே வந்தால் கீழே. ஓகே, 2 லெவல் கொடுத்துருக்கு பாருங்கள். இது வந்து நிஃப்டி பேங்க்கோடைய சார்ட்டு, இது வந்து நிஃப்டி 50 சார்ட். 2 லெவல் கொடுத்துருந்தேன் பாருங்கள். ஸோ இந்த 2 லெவலில் வந்து 17,210 இது 10 மினிட் சார்ட். இது அதுக்கப்புறம் 17,150, 17,220. ஓகே, இந்த லெவல் கொடுத்துருந்தோம் பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து 120 லெவல் வரல, நெக்ஸ்ட் லெவல். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் லெவல்லே வந்து நெட் சப்போர்ட் எடுத்துருச்சு. ஏன் அப்படின்னா இந்த குட்டி குட்டி சப்போர்ட்லாம் வந்து கணக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த சப்போர்ட் பிரேக் ஆகிட்டு நெக்ஸ்ட் ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணுறதுக்கு மேலே போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட் சப்போர்ட் லெவல் கனெக்ட் பண்ணியிருந்தது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா இந்த லெவலில் பிரேக் பண்ணாமல் கண்டினியூ மேலே போயிருக்கு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம லெவல் பார்த்தோன்னா இது வந்து சப்போர்ட் லெவலாக வரும் 17,300. ஓகேங்களா? ஸோ ஒரு ப்ரீவியஸ் லோ பிரேக் ஆகிறவர்களும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள்.
ஐ பிரேக் ஆகுதா ரொம்ப கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து ப்ரைஸ் கரெக்ஷன் ஆகிற டைம் நாளைக்கு எக்ஸ்பைரி வேறு. அப்படி பண்ணுங்கள், ஸ்மால் குவான்டிட்டி போட்டு பண்ணுங்கள். இது வந்து நிஃப்டி 50 உடைய கண்டிஷன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். சரி, பேங்க் நிஃப்டி பார்க்கறதுக்கு முன்னாடியும் நம்ம குளோபல் இண்டெக்ஸ் ஒரு டைம் போய் பார்க்கணும் வந்துச்சு, பார்த்துலாங்க. இது SGXC நிஃப்டி பார்த்தீங்கன்னா 51 பாயிண்ட்ஸ் வந்து பாசிட்டிவ் காமிக்குது, ப்ளஸ் காமிக்குது. இது அர்லி மார்னிங் அப்படின்றதுனால கொஞ்சம் வித்தியாசம் வேறுபடும். ஆனால் நேற்று கூட இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியும். ஆனால் இன்றைக்கி அர்லி மார்னிங் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியும். அப்புறம் ஒரு 9 மணிக்கு ஒரு லைட்டாக டிஃப்ரென்ஸ் தெரியும். ஏன்னா வந்து எல்லாம் ஃப்ளாட்டில் இருக்குது. நஸ்டாக் ஃப்ளாட்டு, யூரோப்பியன் மார்க்கெட் ஃப்ளாட்டு, ஏஷியன் மார்க்கெட்டும் 51 பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறது வந்து பாசிட்டிவ், ரொம்ப பாசிட்டிவ்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு லைட்டாக வந்து பாசிட்டிவ் இருக்குதுன்னு சொல்லலாம். ஓகேங்களா? சரி, நம்ம சார்ட் பிரகாரம் பார்த்தோம் அப்படின்னா லைட்டாக வீக்னஸ் தெரியுது. சொன்னேன் இல்லை, ஃபாஸ்ட்டாக செல்லிங், ஆனால் ப்ரீவியஸ் லோ பிரேக் பண்ண முடியல. செல்லிங் நல்லா தான் இருக்குது, செல்லிங் ப்ரெஷர் காமிக்கிறாங்க, ஆனால் ப்ரீவியஸ் லோ பிரேக் பண்ண முடியல. என்ன பிரயோஜனம்? ப்ரீவியஸ் லோ பிரேக் பண்ணால் செல்லிங்க்கு பவர் இருக்குது. நான் செல்லிங் பண்ண போகிறேன் சும்மா காமிச்சிட்டே நான் செல்லிங் பண்ணால் தானே இல்லைங்களா? ஓகே, ஸோ இந்த இதில் வந்து செல்லிங் ப்ரெஷர் இருக்குது, ஆனால் வந்து பை அரசு வந்து அதை டஃப் பண்ணி மேலே போய் SL ஹிட் பண்ணிடுறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம டே சார்ட்டில் ஒரு டைம் பார்க்கலாம், உங்களுக்கு என்ன விஷயம் நடக்குதுன்னு தெரியும் உங்களுக்கு. இது வந்து ரெசிஸ்டன்ஸ் ஏரியா ஃப்ரெண்ட்ஸ். ஆல்மோஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஏரியா பிரேக் பண்ணி மேலே ட்ராவல் பண்ணிகிட்ருக்கு. ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவுக்கு மேலே ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்குது. ஏன்னா என்னோடய வியூ என்னென்னா, சரி பிரேக் பண்ண உடனே வந்து எல்லோரும் பை பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படின்னா இந்த ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ்லாம் வந்து கொஞ்சம் அச்சுறுத்தும் அவங்கள. ஏன்னா பேக் டு பேக் நான் ஸ்ட்ராங்காக ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, அப்படியே ஒன்றும் ஸ்மூத்தாலாம் மேலே போய்ட்டதில்ல. ஏன்னா இப்போ இங்கேருந்து பை பண்ணவங்களுடைய கண்டினியூவாக ரேலியாக இருக்குது. சும்மா லிட்டில் பிட் கொஞ்சம் ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ரேலி நான் ஸ்டாப் ரேலி வந்திருக்கு. ஸோ இந்த இதில் வந்து ப்ரைஸோட ரியாக்ஷன் கண்டிப்பாக இருக்கும். 38,750 850 இந்த ரேஞ்சிலையும், அல்லது இந்த ரேஞ்சில் ஒரு ப்ரைஸ் வந்து கன்சாலிடேஷன் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஏன்னா நான் ஸ்டாப் ரேலி வந்ததுனால இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன்லாம் வந்து ப்ரைஸ் ரிஜெக்ட் பண்ண ட்ரை பண்ணோம். இது வந்து டே சார்ட்டுடைய லாங் டைம் ஃப்ரேமில் நம்ம பார்க்குறது. இதே நம்ம ஒரு 1 hour சார்ட்லையோ இல்லை 30 minutes சார்ட்லையோ கொஞ்சம் ஷார்ட்டில் போய் பார்த்தோம் அப்படின்னா அது உண்மை நிலவரம் தெரியும். ஏன்னா ப்ரைஸு ரிட்டர்ன் ஒரு ரீடெஸ்ட்காக வர வேண்டிய இடம் வந்து இடத்துல இது கொஞ்சம் டெலிட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ ப்ரைஸு ரீடெஸ்ட்கான வர வேண்டிய 15 minutes போயிடலாம். ரீடெஸ்ட்கான வர வேண்டிய இடம். ஸோ ரீடெஸ்ட் வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? ப்ரீவியஸ் லோ கட் ஆகிற வரலும் வெயிட் பண்ணணும். ப்ரீவியஸ் லோ கட் ஆனால் நீங்கள் செல் அண்ட் பைக்கான ஒரு சான்சஸ் எடுத்துக்கலாம். அது வரலும் பை அண்ட் செல்லுக்கான சான்ஸ்னால் குவான்டிட்டி கம்மி பண்ணுங்கள். ஏன்னா ஹியூஜ் குவான்டிட்டி போடாதீங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா சரி, உங்களுக்கு பிரேக் ஆகுது, பிரேக்கான பவர் இல்லை. நல்லா ஒரு ஃபாஸ்ட் மூமெண்டம் வந்தால் ஓகே பை அண்ட் செல் எடுக்கலாம். ஃபாஸ்ட் மூமெண்டம் இல்லைங்களா, அகைன் கீழே தான் வருது. ஓகே, ஸோ பை அண்ட் செல் பண்ண சொல்ல லோ குவான்டிட்டி போடுங்க, அல்லது ட்ரேடிங் அவாய்ட் பண்ணுங்கள். பை சைடு போக சொல்லும், சேல் சைடு போக சொல்ல மட்டும் ஒரு லோ கிரியேட் ஆகிட்டு அந்த லோ கட் ஆகுதான்னு பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் செல் அண்ட் பைக்கான ஒரு வியூஸை அதில் பண்ணிக்கலாம். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் இந்த மாதிரி லைவ் மார்க்கெட்டில் என்னோட வியூஸ் தேவைப்பட்டால் நீங்களும் வெபினார் ஜாயின் பண்ணிக்கலாம், அல்லது டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியும் அதுக்குள்ளே வந்துடலாம். இப்போ இந்த வாரம் வந்து நம்ம ஃப்ரீ டெலிகிராம் சேனலில் கூட நிறைய விஷயம் சென்ட் பண்ணிடணும். இது வந்து ஃப்ரீ டெலிகிராம் சேனல். அதாவது விஷயம் தெரியணும் இல்லைங்களா, நம்ம ப்ரைமில் என்ன மாதிரி வியூஸை ஷேர் பண்ணுறோம் அப்படின்ற விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சுன்னா அவங்க வந்து ப்ரைமில் வந்து ஜாயின் பண்ணிக்குவாங்க. இது வந்து ரெகுலராக இது மாதிரி வராது, ஜஸ்ட் அவங்களுக்கு தெரியணுதுக்காக இந்த வாரம் வந்து சென்ட் பண்ணியிருந்தேன் அவங்களுக்கு. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.